இப்போ நம்ம உடம்புல கரண்ட் ஷாக் கொடுத்தோம்னா எப்படி இந்த உடம்பு அதிரும், அந்த மாதிரி நம்ம இந்த உடம்ப அதிர வைக்க போறோம். உதாரணத்துக்கு நம்ம உடம்புல ஒரு 10 வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? லேசா ஒரு ஷிவரிங் வரும். அதே அந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது 20, 30, 40, 50 இப்படி இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும்? உடம்பு ரொம்ப ரொம்ப தூக்கி போடும் இல்லையா? அந்த மாதிரி நான் அந்த கவுண்டிங் சொல்லுவேன், 10, 20 அந்த வோல்டேஜ் எவ்வளவு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். முதல்ல தமிழ்ல சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, 10, 20ன்னு சொல்லுவேன். இப்ப என்ன பண்ண போறேன், 10, 20 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். இப்படி பண்ண நீங்க என்ன பண்ணணும், அந்த வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி உங்க உடம்பு எப்படி கொடுங்கன்னு ஒரு கற்பனை பண்ணிட்டு நீங்க அதை கொஞ்சம் ஒரு கேப் கொடுங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். Now we are going to do, it's called current shock exercise. Imagine that some current is passing in your body starting from 10 volts, 20 volts, like that. At that time, how you will feel? You have to imagine and start shivering your body like that. Now you will understand once he starts doing the action. Okay. இப்ப நான் ஒரு தடவை செஞ்சுக்கிறேன். பாருங்க, இப்ப என் உடம்புல 10 வோல்டேஜ், இப்ப ஒரு ஷிவரிங் வரும். அதே 20 வோல்டேஜ் போது உடம்பு இன்னும் கொஞ்சம் ஷிவரிங் ஜாஸ்தியா 30, 40, 50, 60, 70, 80, 90 voltage, 100 voltage உடம்புல தூக்கி போடுது. 110, 120, 130, 140, 150, 60, 70, 80, 200 voltage. Decrease பண்றோம். 150 voltage, 100 voltage, 80, 60, 40, 20, 10. I hope you understand. So he started from 10 volts and slowly increased the current up to 200, and then he gradually reduced to 0. Okay. இதுல 3 கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1 கண்ணை திறக்க கூடாது. There are 3 conditions. The first condition is you should close your eyes. இரண்டாவது கண்டிஷன் கண்ணை திறக்க கூடாது. The second condition, don't open your eyes again. மூணாவது கண்டிஷன் ரொம்ப முக்கியமான கண்டிஷன், கண்ணை திறக்கவே கூடாது. The third condition is also very important. You should not open your eyes. It should be always closed. ஓகே, ஏன் இதை 3 தடவை சொல்றேன்னா அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. என்ன காரணம்னா, நீங்க இந்த பயிற்சி பண்ணும்போது உங்க உடம்புல ஒரு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். நிஜமாலுமே பயோமேக்னெட். கண்ணை திறந்தீங்கன்னா இந்த கண்ணு வழியா தான் அந்த எனர்ஜி வெளியில போகும். அப்ப என்னன்னா இந்த கண்ணுல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாம் ரொம்ப சிரமப்படும். அதனால கண்ணை திறக்க. Okay. So when you start this current source exercise, he is stressing the importance of closing your eyes, because it generates a lot of biomagnetic current in the body, and if you open your eyes, it will disturb your eyes, or it will be wasted. இதுல இன்னொரு க்ளூ கொடுக்கிறேன். இந்த 2 முழங்காலையும் லேசா பெண்ட் பண்ணி லேசா பாருங்க. You are allowed to bend your knees slightly so that you will have flexibility. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷிவரிங் நல்லா பண்ணலாம். ஹோல் பாடி நல்லா குளுங்கும். அதனால இந்த 2 நீயும் என்ன பண்றோம், லேசா அப்படி பண்ணும். லேசா, ரொம்ப குனிய கூடாது. லேசா. ஓகே. You can slightly do the bending because you may have some knee problem already or may not, but just slight bending is enough. Okay. இப்ப கண்ணை மூடிக்கலாம். Close your eyes.
இப்ப நான் கவுண்டிங் கொடுத்துட்டு Please close your eyes. ரெடி 10 voltage. நான் பார்க்க போறேன், எல்லாத்தையும் ஒருத்தரையும் பார்க்க போறேன். 10 voltage. சூப்பர். 20 voltage. என்ன ஆகும் உடம்பு? அதிகமா ஷிவரிங் ஆகும்ல. 30 voltage. Time for action. 30 voltage. Casey mother, shivering your body. 40 voltage. Are you okay? You can start doing shaking your body. 50 voltage. 60 voltage. Shivering. அதிகமாயிட்டே இருக்கு, அந்த ஷிவரிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறது ஃபீல் பண்ணு. 60 voltage. 70 voltage. Imagine the current passing. 80 voltage. 90 ல இருக்கு இப்போ. 100, 110, 120, 130, 140, 150, 160, 170, 180, 190, 200. 200ல இருக்கு. எப்படி உதறணும்னு பாருங்க, ஃபீல் பண்ணுங்க, நல்லா உதறுங்க. டிக்ரீஸ் பண்ணலாம். 150 voltage, 100 voltage, 80 voltage, 70 voltage, 50, 40, 20, 10. மறுபடியும் 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 voltage. 100 voltage. கண்ணு மூடியா இருக்கட்டும். க்ளோஸ் யுவர் ஐஸ். ஸ்டாப். டக்குன்னு நிறுத்திடுங்க. கண் மூடியா இருக்கட்டும். க்ளோஸ் யுவர் ஐஸ். டோன்ட் ஓபன் யுவர் ஐஸ். இப்போ உங்க ஹோல் பாடியிலையும் இந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்க. உங்க விரல்கள்ல கவனிச்சு 10 விரல்களை கவனிங்க. உள்ளங்கை கவனிங்க. சொல்லிட்டு வாங்க. 10 fingers. உள்ளங்கை. Your palm. உங்க கை முழுவதும். Your whole hands. உங்க தோள்பட்டைகளை கவனிங்க. Shoulders. Observe your shoulder. உங்களுடைய மார்பு. Your chest. உங்க வயிற்றுல கவனிங்க. Your stomach. அடிவயிறு. The lower belly. மேல் முதுகு. The upper back. நடுமுதுகு. Middle back. கீழ் முதுகு. The lower back. இரண்டு தொடைகள்ல கவனம். Look at your, think of your two thighs. இரண்டு முட்டிகள். The two knees. கெண்டைக்கால். Your calf muscle. கணுக்கால், பாதம், 10 விரல். Your ankle, your feet, and all the 10 toes. பின்பக்கத்தல. The back of your head. உச்சந்தல. The top of your head. நெற்றி. Forehead. கண்கள். Eyes. மூக்கு. Nose. உதடுகள்ல கவனம். Lips. உங்க நாக்குல கவனம். Tongue. அப்படியே கொஞ்சம் உமிழ்நீர் பருகி கொள்ளுங்க. Swallow your saliva. You will get something and you have to drink it or swallow it.
It contains lot of minerals now. Very good. இப்போ அடுத்த பயிற்சிக்கு போறோம். கைகளை நல்லா உரசுங்க, ரெண்டு உள்ளங்கையும். Slowly or gently rub your palm, 2 palms. கண்களை ஒத்திக்கோங்க. And keep it on your eyes with your palm touching the eyes. So you are passing on the bioenergy created, recycling it in your body. And we are going to move on to the next item. சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா உள்ளங்கை பாருங்க. Look at your both the palms with a smiling face. Okay, கண்ணை திறந்துக்கலாம். Now you can open your eyes and look at the master, what he is going to teach for the second item. இப்போ நீங்க இப்படி செவுத்துல கை வச்சுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சேர் இருந்ததுன்னா அந்த சேர்ல எப்படி கை வச்சுக்கலாம். You have some kind of support, either you can lean on the wall or have a chair like this to support you. இப்போ இடுப்புல இருந்து இந்த கால் முழுவதும் இடுப்புல இருந்து இந்த கால் முழுவதும் கவனிங்க. 10 வோல்டேஜ்ல ஆரம்பிச்சு அத இந்த வோல்டேஜ் வர வர எப்படி அது ஒரு ஷிவரிங் வருமோ அதை உணர்ந்து பண்ணுவோம். பாருங்க. So one of your legs you can do. Don't fall down. Some kind of support, either wall or chair, whatever you like. Okay. இப்போ லெஃப்ட் ஆர் ரைட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் சொல்ல சொல்ல நீங்களும் கூடவே செஞ்சுட்டு கண்ணை முடிக்கலாம். இதுக்கும் அதே 3 கண்டிஷன் தான். கண்ணை திறந்து க்ளோஸ் யுவர் ஐஸ். பண்ணலாம், மகிழ்ச்சியா பண்ணலாம். பட் டு இட் சேஃப்லி. ஸ்டார்ட் பண்ணலாமா? 10 30 40 voltage, 50 60 voltage, 70 80 90 100 voltage. Stop. லேசா ஒரு ஒதுக்கிட்டு நெக்ஸ்ட் லெஃப்ட். அடுத்த கால் எடுத்துக்கோங்க. ரெடியா? ஆரம்பிச்சுக்கலாமா? ஓகே. 10 voltage. Now we are changing the leg. 20 30 40 voltage. நல்லா இடுப்புல இருந்து பாதம் வரைக்கும். 50 voltage, 60 70 80 90 100 voltage. Stop. லேசா கால வதறிக்கோங்க. ஓகே. இப்ப கண்ணை கையை தூச்சி கண்ணில் ஊத்தி உள்ளங்கை பார்த்து கண்ணை தட்டிக்கலாம். You have to repeat the same process. Rub your hands and put it on your eyes and then look at your palm with a smiling face. ஓகே. இப்போ நின்னுட்டே என்ன பண்ண போறோம்? இது பழைய அன்பர்களுக்கும் இது புதுசா தான் இருக்கும். பாருங்க, முகத்தை மட்டும் நின்னுகிட்டே பண்ணலாம், முடியாதவங்க உட்கார்ந்துட்டும் பண்ணலாம். You can do in standing position, or if you cannot, you can sit on the chair also. Okay. நல்லா கவனிங்க, பாருங்க. இப்ப செய்ய வேண்டாம். Don't do anything, just observe him. பாருங்க, மெதுவா செய்யணும், மெதுவா செய்யணும், ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணணும். வேகமா செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. இப்ப நான் செய்யறது கொஞ்சம் ஸ்பீடா தெரியும், ஏன்னா நான் ரொம்ப நாளா பண்றதுனால பிரச்சனை இல்லை.
இப்ப நீங்க வேகமா செஞ்சீங்கன்னா உள்ள ரொம்ப அதிரும். மெதுவா உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. ரொம்ப கொஞ்சம் ஹெவியா தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்க. நான் செய்யறேன். This exercise start doing slowly, don't rush. And it may look very fast from his side because he is doing regularly. So it starts slowly. Just understand and then we can do the action. வாயை லேசா திறந்துக்கணும், உதட்ட லேசா திறந்துக்கணும். With your mouth slightly open, you have to shake the head sidewards like this. Slow. The new aspirants do not follow this kind of speed, but he is practiced well. So you have to start slowly until you are getting the comfortable speed. Slightly open your mouth and இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். இந்த சவுண்ட் he is going to show it again. ரெடியா? நான் இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன், பாத்துக்கோங்க, அப்புறம் செய்யலாம். பாருங்க. கண்ணை மட்டும் திறந்துடக்கூடாது, முக்கியம், ரொம்ப முக்கியம். கண்ணை திறக்கும் போது என்ன பண்ணும், ரப் பண்ணி கண்ணுல ஒத்திட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளங்கை பார்க்கணும் மகிழ்ச்சியா. Okay. Slightly open your mouth and close your eyes and let us start doing now once he says okay. எல்லாரும் உட்காந்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு மயக்கம் வரும், தலை சுத்துற மாதிரி இருக்கும். உட்காந்துக்க. It's better. Little elder people, it's better to sit on the chair. உட்காந்துட்டு. ரெடியா? மெதுவா ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி, ஸ்டார்ட். நீங்களே பண்ணலாம். மெதுவா கொஞ்சமா இன்க்ரீஸ். அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டே வாங்க. கண்ணு மூடியே இருக்கட்டும். ஸ்டாப். இப்ப உங்க தலைக்குள்ள வைப்ரேஷனை கவனிங்க. உங்க பிரைன்ல உள்ளுக்குள்ள இருக்க எல்லா உறுப்புகள்லையும். Close your eyes, observe your head, brain and inside your head, whatever you observe. அதே போல மெதுவா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீட் போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்துருவோம். இன்னும் 2 தடவை இந்த மாதிரி செய்யுங்க. We are going to repeat for another two times or twice. So same procedure, start slowly until you get the comfortness. Close your eyes, slightly open your mouth. The sound வரட்டும். அந்த உதடு அப்படியே ஆடும். வெரி குட். ஸ்டாப் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய பிரைன்ல, உங்களுடைய தலைக்கு உள்ளாக அந்த இன்னர்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள்லையும் ஒரு எனர்ஜி ஃபீல்ட அப்படியே ஃபீல் பண்ணுங்க. இந்த ஃபீலிங் தான் ரொம்ப முக்கியம். Closing your eyes, start observing your inside of your head, whatever the feel you get. Very good. கைகளை நல்லா உரசுங்க. 2 உள்ளங்கையும் உரசுங்க. கண்களை ஒத்தி உள்ளங்கையை சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா பார்க்கலாம். கண்ணை திறந்து. Same procedure. Rub your hands. Keep it on your eyes, the palm touching your eyes. And then with a smiling face, look at your palms. With a lot of energy now. இப்ப இந்த 2 உள்ளங்கையும் எடுத்துக்கணும். பாருங்க, அப்படியே பாருங்க. பாருங்க, கீழே இருந்து முகத்தை இப்படி மேல இப்படி வரட்டி கொடுத்துட்டே அந்த பின் பக்கத்துல
அப்படியே உச்சந்தலை பின்பக்கம். ரொம்ப அழுத்தாம லேசா பட்டும் படாம உரசணும். Both the palms, you have to start from downwards near your cheeks and go upwards. Just slide through. Don't give any pressure. Just enjoy it. பண்ணிட்டு உள்ளங்கை பாருங்க. Then always end with looking at your both the palms with a smiling face. ஓகே, இப்போ நம்ம பறவை பயிற்சி பண்ண போறோம். இப்ப அதை சொல்லி தரேன், பார்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி Now he is going to the next item. It's called a bird exercise. So just observe him first. Okay. You can sit or stand, whatever you. Now just observe him. இப்ப பறவை ரெக்கை அடிச்சுட்டு அடிக்கும். Like a bird. இதுல உங்க கைய வந்து பாருங்க, சின் முத்திரையில வச்சுக்கோங்க. மீதி 3 விரல சும்மா லேசா மடக்கிக்கோங்க. சின் முத்திரை லேசா மடக்கிக்கோங்க. மீதி 3 விரல the thumb and this 4 finger touching, and the remaining 3 fingers open and closed like this. இப்ப பாருங்க, கை மேல போகுது, கீழே வருது, மேல போகுது, கீழே வருது. அப் டவுன், அப் டவுன். ஓகே, செய்ய வேண்டாம், அப்படியே பாருங்க. இப்ப டவுன் பண்ணும்போது கை கீழே வரும்போது 2 நாசில்ல ஃபோர்ஸா மூச்சை வெளியே விடும். பாருங்க. Sharon, please wait. You just observe him. இந்த மாதிரி பண்ணணும். When you bring down your both the hands down like this bird action, you have to exhale the air from your nostrils little forcibly. When you do that, 2 முழங்காலையும் கை கீழே வரும்போது பெண்ட் பண்ணணும், மேல போகும்போது நிமித்திக்கணும். When you bring down your hand, you can slightly bend your knees. Don't be stiff. It may hurt your knees. So slightly bend when you come down with your hands. You think of the bird flying in the air. இந்த மாதிரி பண்ண போறோம். நான் ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன், பாருங்க. எல்லாரும் பாருங்க, என்ன பாருங்க. இதுல மூச்சை வெளியே விடுறது மட்டும்தான் நம்ம வேலை. மூச்சை உள்ள இழுக்க வேண்டாம், அதுவே உள்ள போய்க்கும். நீங்க கைய கீழே இறக்கும் போது மூச்சை விடுறீங்க பாருங்க. இப்படி மூச்சை மட்டும் வெளியில விடுங்க. கையை தூக்கும் போது அது இயல்பாகவே காத்து உள்ள போய்க்கும், மூச்சு உள்ள போய்க்கும். நீங்க So when we are bringing down your hands, you exhale forcibly, but when you go up, you can inhale normally. You need not give any special attention or force for that. Only for exhaling, when you bring down your hands, you have to give little conscious pressure. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நான் சொல்ற வரைக்கும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எவ்வளவு ஸ்பீடு முடியுதோ அவ்வளவு செஞ்சா போதும், வேகமா செய்யணும்னு இல்லை. மூச்சையும் ரொம்ப ஃபோர்ஸா விட வேண்டாம், ஸ்லோவா பண்ணினா போதும். ரெடியா? இதுலயும் 3 கண்டிஷன் இருக்கு. This you can do very in a relaxed way, but at the same time, the speed which you can attain easily without any force. So don't force yourself for getting the speed. And similarly for exhaling also, don't apply too much of force. Just be normal, you know? Okay. Ready? Start பண்ணிடலாமா? இதுலயும் 3 கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கண்ணை திறக்க கூடாது, கண்ணை திறக்க கூடாது, கண்ணை திறக்க கூடாது. ஓகே, ரெடி? Again the same 3 conditions. Don't open your eyes, don't open your eyes, don't open your eyes. Ready? Start. It's for
ஸ்டார்ட். உங்களுக்கு எவ்வளவு ஸ்பீட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பீட் பண்ணிக்கலாம். உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி, உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. The speed is up to you, depending upon your body condition and your age. லதா ராஜன் அம்மா ஏன் கம்னு இருக்கீங்க? பயிற்சி பண்ணல? நான் ஸ்டாப், நிறுத்தாம பண்ணுங்க, நிறுத்தாம பண்ணுங்க. கஷ்டமா தான் இருக்கும், நிறுத்தாம பண்ணுங்க. கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். நோ பெயின் நோ கெயின். நான் ஸ்டாப், நான் ஸ்டாப், நான் ஸ்டாப் at your convenient speed. இல்லங்க ஐயா, நிறுத்தாம பண்ணுங்க, மெதுவா பண்ணுங்க. ஃபோர்ஸ் பண்ணாம மெதுவா பண்ணிட்டே இருக்கு. மெதுவா பண்ணுங்க, ஸ்லோவா பண்ணுங்க, நிறுத்தாம பண்ணுங்க. நான் ஸ்டாப், நான் ஸ்டாப். கண்ணு மூடியா இருக்கட்டும். க்ளோஸ் யுவர் ஐஸ். ஸ்டாப். க்ளோஸ் யுவர் ஐஸ். டோன்ட் ஓபன் யுவர் ஐஸ். ஓகே. இப்ப ஃபீல் பண்ணுங்க, உங்களுடைய லங்ஸை கவனிங்க. Feel your lungs. Observe your lungs. Observe lungs. Keeping the eyes closed, observe the part by part. Now lungs. இப்போ கைகள் ரெண்டையும் உரசி கண்கள்ல ஊத்தி சிரிச்சுக்கிட்டே உள்ளங்கை பார்க்கலாம். Rub your hands. As usual, after touching your eyes, look at the palm with a smiling face. Okay. இப்போ இந்த பறவை பயிற்சியில செகண்ட் லெவல் பழைய நண்பர்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க. இதுல செகண்ட் லெவல் கொண்டு போறேன். புதுசா வந்தவங்க முடிஞ்சா செய்யுங்க, முடியலன்னா முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. இப்ப பாருங்க, you want to sit and watch him. பாருங்க, கை இப்படி கொண்டு வந்துமா. இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க. கிராஸ் பண்ண இந்த கையும் காதுல டச் பண்ணணும். ரைட் ஹேண்டு முன்னாடி, லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி. அடுத்தது வந்து லெஃப்ட் ஹேண்ட் முன்னாடி, ரைட் ஹேண்ட் பின்னாடி. தெரியுதுங்களா? இதுல வேகமா பண்ண வேண்டாம், இவ்வளவு மெதுவா பண்ணினா போதும். இங்க வந்து நிறுத்தி நிதானமா. இந்த கை வந்து காதுல டச் பண்ணும். ஓகேவா? மெதுவா செய்யுங்க, அவசரம் வேண்டாம். கண்ணு மூடி இருக்கணும், பொறுமையா செய்யலாம். Ready? Start. We are going to continue. That's an extension of the previous exercise. Only thing, like Master did, you have to keep your folded arm like that. One time, right hand all first, and then the other one alternately. Start. Do it at your own speed. Start பண்ணிருங்க. You can start now. நல்லா காதை டச் பண்ணிட்டு வரணும், ரெண்டு கையும். Both the arms can almost touch your ears. சூப்பரா பண்றீங்க, அருமையா பண்றீங்க. ஃபேண்டாஸ்டிக். ஸ்டாப். கண் மூடியே இருக்கட்டும். இப்ப உங்களுடைய ஹார்ட்டை கவனிச்சு பாருங்க.
முதல்ல லங்ஸை கவனிச்சுங்க. இப்போ உங்க ஹார்ட்டை கவனிங்க. In this exercise, now you observe your heart, keeping the eyes closed. Inwardly, you look at your heart. You can hear the beating. உள்ளங்கை உரசி கண்களை ஒத்தி சிரிச்சுக்கிட்டே உள்ளங்கை பாருங்க. Same process. Rub your hand, touch your eyes, and look at the palms with smiling face. ஓகே, வாழ்க வளமுடன். இப்ப நம்ம வகுப்பை நிறைவு செய்ய போறோம். இதுல நான் 2 ஐடி கொடுத்தேன். எல்லாருமே இந்த ஒரு ஐடியில தான் வந்திருக்கீங்க. ஏன் இன்னொரு ஐடியில ஒருத்தரும் ஓபன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. அதனால உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட், பழைய அன்பர்கள் எல்லாருமே புது ஐடியில வாங்க. பழைய அன்பர்கள் எல்லாருமே புது ஐடியில வாங்க, சரிங்களா? ஏன்னா இப்ப 100 பேர் வந்துட்டீங்க, நிறைய பேர் உள்ள வர முடியாம சிரமப்படுறாங்க. நான் சொன்னேன், நான் இதுல வர முடியலன்னா அதுல வாங்கன்னு. ஆனா அந்த ஐடியில யாருமே வரல. நீங்க அந்த ஐடியை சுத்தவெளி சபையில போட்ட மாதிரி தெரியலையே. போட்டீங்களா? போட்டாச்சா? 2 ஐடியுமே போட்டோம். அதனால பழைய அன்பர்களுக்கு இந்த ரெக்வெஸ்ட், பழைய அன்பர்கள் எல்லாம் அந்த புது ஐடியில வந்துடுங்க. ஏன்னா புதிய அன்பர்களை குழப்ப வேண்டாம்ல, அதுக்காக. சரியா? இப்போ உங்களோட குரு யாரோ கைய எடுத்து கும்பிட்டுக்கோங்க. நான் சொல்றேன், அப்படியே நீங்க சொல்லுங்க. Now we are going to conclusion portion and fold your hands and just listen to him. சரணம் சரணம் குருவடி சரணம். சொல்லலாம். சரணம் சரணம் குருவடி சரணம். சரணம் சரணம் திருவடி சரணம். சரணம் சரணம் திருவடி சரணம். சரணம் சரணம் மலரடி சரணம். சரணம் சரணம் மலரடி சரணம். சரணம் சரணம் இறையடி சரணம். சரணம் சரணம் இறையடி சரணம். அன்பு எனும். Basically, this is surrendering to the God of your wish. சொல்லுங்க ஐயா. அன்பு எனும் குரு வாழ்க. அன்பு எனும் குரு வாழ்க. அன்பு எனும் குருவே துணை. அன்பு எனும் குருவே துணை. வாழ்க வளமுடன். மெதுவா கணக்கு. The love is God and we are surrendering to that God, and we say at the ending like be blessed by the divine. அடுத்த வகுப்பு இன்று மாலை இருக்கு. அதுல முடிஞ்சவங்க கலந்துக்கலாம், நாளைக்கு காலையில கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம். வாழ்க வளமுடன்.